Good morning everyone. I am Singadir from Nyanamani College of Technology. We are going to talk about Newton's law of viscosity. Generally, viscosity na ஒரு flow of fluid resist பண்றது viscosity. Tau is equal to directly proportional du by dv. இது velocity gradient. Velocity gradient na change in velocity by change in distance. வெலாசிட்டி கிரேடியன்ட்னா மாறக்கூடியவை. எதை பொறுத்துனா இடத்த பொறுத்து மாறக்கூடியவை. இப்போ வெலாசிட்டி வந்து ஒரு இடத்த பொறுத்து அதோட வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கும். அந்த மாதிரி ப்ரெஷர் கிரேடியன்ட்னா ப்ரெஷர் ஒவ்வொரு இடத்த பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கும். டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா டெம்பரேச்சர் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகிறப்ப அது சேஞ்ச் பண்ணிக்கும் டெம்பரேச்சரை. இதை ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஷியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின்னா ரேட்டுன்றது வார்த்தைக்கு நம்ம டைமை பொறுத்து மாறும். இந்த இடத்துல நம்ம இடத்த பொறுத்து மாறும். ஏன்னா வெலாசிட்டி கிரேடியன்ட், இது ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின்னு ரேட் வந்து டைமை பொறுத்து மாறக்கூடியது. ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா என்னன்னா எப்சிலான் நாட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஷியர் ஸ்ட்ரெயின் பை சேஞ்ச் இன் டைம். டைமை பொறுத்து மாறக்கூடியவை ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். இதே வெலாசிட்டி கிரேடியன்ட் ஸ்பேஸை பொறுத்து மாறக்கூடியவை. velocity not equal to change in velocity by change in space is equal to velocity gradient. Newton's law of viscosity na tau equal to mu du by dy. இது velocity gradient. Viscosity is referred mu. ஒரு flow of fluid resist பண்ணுறது viscosity. இது coefficient of resistance of fluidனு சொல்லலாம். இது வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் பார்க்கணுன்னா மியூ ஈக்குவல் டு டவ் பை டியூ பை டிஒய். கிராஃபிக்கல் ஃபார்மில் பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டியூ பை டிஒய். தேங்க்யூ.